உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. இலங்கை அதிபராக அனுரகுமார தேர்வானால் இந்தியா இலங்கை உறவில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என ஈழக்கவிஞர் ஜெயபாலன் கருத்து தெரிவித்துள்ளார். வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. ஒருவேளை புதிய அதிபரை அவர் பொறுப்பேற்றா இந்தியாவுக்கும் தெற்காசியாவுக்கும் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்க? இல்லை, உடனடியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் நினைக்க இல்லை. அமெரிக்காவை முதலெதிரி என்றதை தான் சீனா வச்சு வேலை செய்கிற. ரெண்டாவது, இந்தியாவிடத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய எல்லாத்தையும் வாங்குங்க பெருங்க என்ற என்ற கருத்து தான் சீனாவோட கருத்தாக இருக்குது. அதனுடைய அவர் இந்தியாவிடத்தில் நிறைய உதவிகளை பெறுவார் என்றால் நான் நினைக்கிறேன். உடனடியாக பெரிய ஒரு மாற்றம் ஏற்படாது. ஆனால் ஒரு நீண்டகால அடிப்படையில் இது ஒரு முக்கியமான திருப்புமுனையாகத்தான் நான் பார்க்குறேன். 3 பேர் ஆட்ட சதுரங்கமாக இந்திய சவுத் ஏஷியா இருக்குது. அமெரிக்கா, சீனா, இந்தியா. அமெரிக்காவும் இந்தியாவும் தங்கள் நலன்களை விட்டு கொடுக்காம இந்த செஸ் கேமை ஆட முடியும் என்றால் மட்டும்தான் இந்த செஸ் கேமில் சீனாவை கோணம் பண்ணல, இல்லாட்டி கோணம் பண்ணல. தனிப்பட்ட முறையில் அவர் நாரியமான ஒருவர். இந்த விடயங்களில் இனவாதத்துக்கு எதிராக அனலாசை ஏற்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மற்றது இந்தியாவோட ஒரு பதட்ட நிலையை உருவாக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அதானி போன்ற பேரல் இலங்கையில் தமிழர் பகுதியிலும் சிங்கள பகுதியிலும் ஒரு எதிர் நிலையை உருவாக்கியிருக்கு. அதுபோல் சவுத் ஏஷியாவில் அந்த நிலை இருக்குன்னு நான் கருதுகிறேன். அதுபடியாக சவுத் ஏஷியா முதலீட்டு கொள்ளையில் இந்தியா சிறு முதலாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.